பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். பிரதோஷம், சிவராத்திரின்னு சிவபெருமானுக்கு பல பூஜைகள் நடந்தாலும் ஆடலரசனான நடராஜனுக்கு ஆருத்ரா அபிஷேகமே மிக சிறந்தது. இதில் என்ன சிறப்பு இருக்கு பார்க்கலாம் வாங்க. லிங்க வழிபாட்டில் தினமும் இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் நடராஜருக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுது. அது ஏன் வருஷத்தில் 6 முறை மட்டும்? பொதுவாக கோயில்களில் தினமும் 6 கால பூஜை நடைபெறுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுபோலவே தேவர்களும் 6 கால பூஜை செய்வது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. தேவர்களோட ஒரு நாள் மனிதர்களான நம்மளுக்கு ஒரு வருட கணக்கு. தேவர்களோட ஒரு நாளில் வைகறை, காலை, உச்சி, மாலை, இரவு, அர்த்தஜாமம்னு 6 பொழுதுகள் இருக்கு. அதுபடி தேவர்களோட வைகறை பொழுது, அதாவது அதிகாலை, நம்மளோட மார்கழி மாதம். அதனால மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆருத்ரா தரிசன அபிஷேகம் நடத்தப்படுது. தேவர்களோட காலை மாசி மாதம். அதனால மாசி மாத வளர்பிறை சதுர்தசி திதியில நடராஜருக்கு காலை அபிஷேகம் செய்யப்படும். தேவர்களோட உச்சி காலம் சித்திரை. அதனால சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு உச்சிகால அபிஷேகம் ஆகும். தேவர்களோட மாலை பொழுது ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் ஆகும். அன்னைக்கு ஆடலரசனுக்கு மாலை நேர அபிஷேகம் நடைபெறும். இதுதான் ஆனி திருமஞ்சனம். தேவர்களோட ராப்பொழுது ஆவணி மாதம். ஆவணி வளர்பிறை சதுர்தசி திதியில இரவுல அபிஷேகமாகும் நடராஜருக்கு. தேவர்களோட அர்த்தஜாம வேலை புரட்டாசி மாதம். அதனால புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி திதியில அர்த்தஜாம அபிஷேகம் நடைபெறும். இப்படி நடராஜருக்கு வருடத்துல 6 முறை தேவர்கள் பூஜிக்கும் அதே சமயத்துல மனிதர்களான நாமும் பூலோகத்துல பூஜை செய்யறது வழக்கம். இப்படி சிறப்பான 6 நாட்கள்ல ஒரு நாளான ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 13ஆம் தேதி வருது. ஆருத்ரா தரிசனத்தோட போகி பண்டிகையும் வரதால அன்னைக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி திருவாதிரை களி சமைச்சு எம்பெருமானுக்கு படைக்கிறது சிறப்பு. இந்த நாளில் திருவாலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி போன்ற சிறப்பான ஸ்தலங்களில் தரிசிப்பது ஆக சிறந்தது. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபட சகல சௌபாகியங்களையும் பெறுவீராக. ஓம் நமச்சிவாய. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.